ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் 25/11/2024 நடந்த ஷிஃப்ட் 1 ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து நம்ம சில விஷயங்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரீசனிங் படிக்கிறதுக்கு 3 விஷயம் முக்கியம்ப்பா. ரீசனிங்க்கு 3 திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். 3 திங்ஸ். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏபிசிடி இருக்கு இல்லையா, ஏபிசிடி 26 லெட்டரை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏபிசிடி ரிலேட்டடாக நிறையா கொஷின்ஸ் ஏபிசிடி வச்சு இந்த அல்பபெட்டிக்கல் இங்கிலீஷ் அல்பபெட்ஸ் வச்சு நிறையா கொஷின்ஸ் வரும். ஸோ அதை நான் நம்பர் ரிலேட்டடாக வச்சு நம்ம செய்யும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ எதிர் ஏக்கு எதிர் இசட், பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நம்பர், பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற லெட்டர் ஒய், இந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஈக்கு ஆப்போசிட் வி, இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது ஃபஸ்ட் திங். ரெண்டாவது திங் என்ன அப்படின்னா, ஸ்கொயர் அண்ட் க்யூப். ஒரு எண்ணினுடைய ஸ்கொயர் அப்புறம் க்யூப், இது ரெண்டும் அப் டு 30 மஸ்ட்டு படிக்கணும். மஸ்ட்டு, சரிங்களா. அதே இது ஸ்கொயர் 50 வரைக்கும் படித்தா பெட்டர். 50 வரைக்கும் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 3வது திங்ஸ் என்னென்னா, டேபிள் 1 to 20 வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பாடு நல்லா படிச்சுக்கோங்க. உதாரணமாக 17 × 13 என்னன்னு சொல்லி கேட்டால் தெரியணும். அடுத்து 18 × 16 என்னன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அந்த மாதிரி ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் டேபிள் வாய்ப்பாடு நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் ஈஸியாக போட முடியும். ஸோ வாங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, 2 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேட்டர்னுக்குள்ள ரிலேஷனும் ஒத்து போக மாதிரி சேம் பேட்டர்ன் இருக்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபைண்டுன்றது யூஆர்எம்டபிள்யூன்னு மாறுது, பிஎன்டி பென்ட்ன்றது ஒய்விஎம்ஜின்னு சொல்லி மாறுது. அப்படின்னா அதுக்கு சேமாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எஃபோட இப்போ நம்பர்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ எஃபோட நம்பர் என்ன, 6, ஐக்கு 9. ஒரு நிமிஷங்க. எஸ், எஃப்க்கு 6, ஐக்கு 9, எண்ணுக்கு 14, டிக்கு 4. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. இந்த எழுத்தை நம்பரில் மாற்றணும் அப்படின்னா, ஆல்பபெட்டிக் ஆர்டரில் நம்பர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டாவது இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, யூக்கு 21, ஆருக்கு 18, அடுத்து எம்முக்கு 13, டபிள்யூக்கு 23. ஸோ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் லெட்டர் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 27 வருதா, ப்ளஸ் 27. அடுத்து 9, 9ஐயும் 18ஐயும் கூட்டினீங்கன்னா 27 வருதா. அடுத்து 14, 13 கூட்டினீங்கன்னா 27. இந்த மாதிரி 27 வந்துச்சுன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த 2 நம்பர் இந்த 2 எழுத்து ஆப்போசிட். இங்கிலீஷ் அல்பபெட்டிக்கில் ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் கான்செப்ட். அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எது ஆன்சராக வரும் அப்படின்னா, ஹெச்சுக்கு ஆப்போசிட் எஸ்ஸு, ஈக்கு ஆப்போசிட் வி, அடுத்து ஆருக்கு ஆப்போசிட் ஐ, அடுத்து ஓக்கு ஆப்போசிட் எல். ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் இந்த ஆர்டர் தான், அதாவது ஆப்போசிட் அல்பபெட்டிக் ஆர்டர் தான் இதில் பயன்படுத்தப்பட்ட ஆப்போசிட் அல்பபெட்டிக் ஆர்டர் தான் இங்கிலீஷ் அல்பபெட்டிக் ஆர்டர் தான் இந்த இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கான்செப்ட், சரிங்களா. இதை ஆப்ஷன் வச்சு எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, எஃப்க்கு என்ன கொடுத்துருக்கான், ஒய் கொடுத்துருக்கான். அப்போது இங்கே எஃப், இங்கே ஒய் வரல, வி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு டோட்டலாக. அடுத்து இங்கே பாருங்கள், எஸ்ஏஐடி, டிக்கு ஆப்போசிட் என்ன கொடுத்துருக்கான், டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ, இங்கே என்ன கொடுத்துருக்கான், வி கொடுத்துருக்கான். ஸோ இதுவும் தப்பு. அடுத்து இங்கே பிஏடியினுடைய ஆப்போசிட் பார்க்கலாம். பிக்கு ஆப்போசிட் ஒய்வி, அது கரெக்டாக இருக்குது. டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ, அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ ஏக்கு ஆப்போசிட் என்ன வரும், ஜெட்டு தான் வரும். ஸோ இதுவும் தப்பு. ஸோ மீதி இருக்க ஒன்று, இது தான் கரெக்ட், சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஆப்போசிட் அல்பபெட்டிக் ஆர்டர்னு தான் கான்செப்ட். அடுத்ததான் எக்ஸுக்கு ஒரு நம்பர், எக்ஸோட விகிதம் எக்ஸுன்னு கொடுத்து ஒரு நம்பர், இரண்டு எண்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு 679, அடுத்து 824 ஒய்யும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கான்செப்ட் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, எக்ஸுக்கும் 679 வித்தியாசமும் 864க்கும் ஒய்க்குள்ள வித்தியாசமும் சேமாக இருந்திருக்கு. இதுதான் பயன்படுத்தப்பட்ட கான்செப்ட். இதில் மேக்ஸிமம் என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ப்ளஸ்ஸு ஒரு என்னால் கூட்டக்கூடியதாக இருக்கும், இல்லை கழிக்கிறது, பெருக்கிறது, வகுத்தல், இந்த மாதிரி 4 கான்செப்ட் ப்ளஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் படி 825 மைனஸ் 679, சரிங்களா. 825 மைனஸ் 679 ஈக்குவல் டு 864 மைனஸ் 218. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146. ரெண்டு பக்கமும் 146 தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.
இந்த நம்பருக்கும் இந்த உள்ள நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 146. ஸோ இதை தான் வந்து கான்செப்டாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு லெட்டர்ஸ் வச்சு ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸில் வந்து அடுத்து என்ன வரும் சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷனில் எல்லா லெட்டருமே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டர் வந்து வித்தியாசமாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாலே போதுமானது. நம்ம ஈஸியாக மொத்த விடையும் கண்டுபிடிச்சிடலாம், எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ பிக்கு வந்து எஃப்க்கும் என்னதுன்னா +4. சரியா? பி சி டி இ எஃப். சரியா? 4 லெட்டர் வந்து கூடியிருக்கு. எஃப்க்கும் ஜேக்கு என்ன வித்தியாசம்? +4. சரிங்களா? ஜேக்கும் எண்ணுக்கு என்ன? +4. அடுத்து எண்ணுக்கும் ஆரோடைய +4. அப்படின்னா ஆரோட வந்து எந்த எந்த +4 ஆறுலேருந்து 4 லெட்டர் அழித்து என்ன எழுத்து இருக்கும் அப்படின்னா வி தான் இருக்கும். ஸோ உதாரணம் பார்த்திங்கன்னா பிக்கு வந்து 2ஆம் நம்பரு, எஃப்க்கு வந்து 6, ஜேக்கு வந்து 10, எண்ணுக்கு வந்து 14, ஆருக்கு வந்து 18. ஸோ 22 முடிகிற நம்பர் என்ன? 22 வர மாதிரி நம்பர் என்ன இருக்குது? சாரி, 22 வர மாதிரி ஆல்பபெட்டிக் என்னன்னா வி தான். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2ஆவது ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இதனால தான் வந்து நம்பர்ஸ் வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களால் வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இங்கே என்ன கான்செப்ட் பண்ணுறது? இங்கே பாருங்கள், எக்ஸு அப்புறம் ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள். நம்பர்ஸ் எல்லாம் சின்ன நம்பர்ஸாக இருக்குது, இங்கே வந்து ஒய் எல்லாம் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிற நம்பருக்கு 346 என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஸ்கொயர் கியூப் படிச்சுக்கோங்க சொல்லி. இங்கே 346 வந்து என்ன நம்பர்னு பாருங்கள். அது வந்து மேக்ஸிமம் வந்து ஏதோ ஒரு ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி நம்பராக இருக்கும், இல்லை க்யூபுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்பர் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 346 எப்படி எழுதலாம் அப்படின்னா 343 + 3 சொல்லி மாற்றலாமா? இது வந்து 7. 343 என்ன? 7 கியூப் + 3. இதுதான் வந்து கான்செப்ட். ஒரு நம்பர் கான்செப்ட் என்னென்னா ஏ கியூப் + 3ன்றதான் கான்செப்ட்டு. ஸோ இங்கே 7 எக்ஸுக்கு பதில் இங்கே 346ன்றது என்ன? 7 கியூப் + 3. அப்போ எக்ஸுன்ற இடத்துல என்ன வரும்? 7 வரும். அடுத்து 9 கியூப் என்ன? 9 கியூப்பு 729 கூட்டல் 3 792. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அவ்வளோதான். ஏ கியூப் + 3ன்றத கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல பயன்படுத்திருக்காங்க. அடுத்ததாக 7 பாக்ஸ் இருக்குப்பா, 7 பாக்ஸஸ். அது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அது வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா 1 2 3 4 5 6 7 பாக்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ டி வந்து என்ன டி வந்து கெப்ட் தேர்ட் ஃப்ரம் த பாட்டம். டி வந்து கீழேருந்து 3வது பாக்ஸாக வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் எஃப் அண்ட் ஏ. எஃப்க்கும் ஏக்கும் இடையில் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ எய்தர் இங்கே வந்து 2 ஆப்ஷனாக வரலாம். எஃப் வந்து மேலே இருக்கலாம், இல்லை ஏ வந்து மேலே இருக்கலாம். சரிங்களா? இப்படி 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஜி அண்ட் இ. ஜிக்கும் ஈக்கும் இடையில எத்தனை பாக்ஸ்னால் 3 பாக்ஸ் வந்து இருக்கான் ஜிக்கும் ஈக்கும் இடையில. ஒன்று இந்த ஆப்ஷன் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இ வந்து மேலே இருக்கலாம், ஜி வந்து கீழே இருந்துருக்கலாம். சரிங்களா? இது 2 அசம்ஷன். அடுத்து 3வது வந்து பி வந்து எங்கே இருக்கான்? எஃப்க்கு இம்மீடியட்டாக மேலே இருக்கான். பி வந்து எஃப்க்கு இம்மீடியட்டாக மேலே இருக்கான். ஸோ இதர் இங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கணும். இது 2ல் ஏதோ ஒன்று தான் கரெக்ட். இப்போ வந்து நல்லா கவனிங்க. இ இஸ் கெப்ட் ஆன் ஒன் ஆஃப் தி பொசிஷன் அபவ் டி. ஸோ இ எங்கே இருக்கான்? டிக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இ வந்து டிக்கு மேலே தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ டிக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த 4 இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஈவை வந்து புட் பண்ணோம் அப்படின்னா ஜிக்கும் ஈக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் இருக்கணும்? 3 பாக்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வைக்க முடியாது. ஸோ இ வந்து இந்த இடத்துல வந்து இ வந்து வரவே வராது. சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இ எந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ஜி வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இ இந்த இடத்துல வைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஈக்கும் ஜி கடையில் 3 பாக்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே இருந்துச்சுன்னா ஜி இங்கே வரும். ஆனால் இங்கே ஆல்ரெடி டி இருக்குது. ஸோ வந்து இ வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்போ இ வந்து எய்தர் இந்த இடத்துல இல்லை இந்த 2வது பாக்ஸாக இல்லை 3வது பாக்ஸாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கடுத்து இது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ எய்தர் 2 or 3 பாக்ஸில் தான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கணும். எய்தர் 2 or 3ல் தான் இருக்கணும். சரிங்களா? இங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். இன்னொரு ஆப்ஷன் அசம்ஷன் என்ன கொடுத்துருக்கான்?
எஃப்க்கும் ஏக்கு இடையில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எஃப் வராது. இந்த இடத்துல ஏ வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸோ எஃப் வந்து இந்த இடத்துல வரலாம், இல்லை இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ஏ வந்து இந்த இடத்துல வரலாம். சரிங்களா? அப்படி வச்சோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஆல்ரெடி எஃப்க்கு மேலே வந்து பி இருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ பி இந்த இடத்துல வரலாம். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே எஃப்பை வந்து இந்த இடத்துல வைக்க முடியாது. இந்த இடத்துல எஃப் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா எஃப்க்கு மேலே உடனடியாக பி வரணும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல பி வர முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி டி இருக்குது. ஸோ எஃப் எங்கே வரலாம், எய்தர் இந்த இடத்துல வரலாம், செகண்ட் ஆப்ஷனில் வரலாம். செகண்ட் ஆப்ஷனில் வச்சோம்னா பி வந்து மேலே எல்லாத்துக்கும் மேலே வந்துடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் வந்து ஏ வச்சோம், எஃப்ஓ வச்சோம் அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷனில் வந்து ஏ வரும். ஏன்னா எஃப்க்கு ஏ கடையில் ஒரு பெட்டி இருக்குது. ரெண்டாவது பி வந்து எங்கே வரும், மேலே வரும். எஃப்க்கு இம்மீடியட்டாக மேலே இருக்கு இல்லையா, அப்போ ஸோ இந்த ஆப்ஷன் ஃபுல் ஆகுது. ரெண்டாவது இ வந்து இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ஜிக்கும் எஃப்க்கும் ஜிக்கு இடையில எத்தனை பாக்ஸ் இருக்குது, 3 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பூர்த்தி ஆகுது. மிச்சம் இருக்கிறது என்ன, இந்த இடத்துல ஜி வந்துடும், இங்கே என்ன இருக்கும், சி இருக்கும். ஸோ இதுதான் ஆர்டர். இப்போ கணக்கில் என்ன கேட்குறான் அப்படின்னா ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் இ அண்ட் சி. ஈக்கும் சிக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னா 2 பாக்ஸ் வந்து இருக்குது. இவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி அசம்ஷன் போட்டு தான்ப்பா இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஆர் தேர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சிம்பிளுக்கு வந்து முன்னையும் வந்து ஈவன் நம்பர் இருக்கணுமா, அடுத்தும் வந்து ஈவன் நம்பர் இருக்கணுமா, அப்படி இருக்க மாதிரி எத்தனை சிம்பிள் வந்து இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சிம்பிள்னால் இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரே ஒரு நம்பர் தான் ஈவன் நம்பர் இருக்குது. இந்த பக்கம் ஈவன் நம்பரில் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ இது வராது. ஸோ இந்த இதை எடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் சிம்பிள், ஸோ இதுவும் வராது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குது. சிம்பிளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஈவன் நம்பர் இருக்குது, பட் ரைட் சைடில் வந்து என்ன இருக்குது, ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது. ஸோ 2 ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ இதுவும் வராது, இந்த இடத்துலையும் வராது. இந்த இடத்துல பாருங்கள் சிம்பிள் இருக்குது, பட் 2 பக்கமும் நம்பர் இருக்குது, ஆனால் ரெண்டுமே ஆட் நம்பர். ஸோ இதுவும் வராது. இந்த இடத்துல சிம்பிள் இருக்குது, ஆனால் 2 பக்கமும் ஆட் நம்பர் இருக்குது, ஒற்றைப்படை எண்கள் இருக்குது. ஸோ இதுவும் வராது. இந்த இடத்துல சிம்பிள் ஒரு பக்கம் மட்டும்தான் ஈவன் நம்பர் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஆட் நம்பர் இருக்குது. ஸோ இதுவும் வராது. இங்கே பாருங்கள் சிம்பிள் இருக்குது, இதுக்கு 2 பக்கமுமே ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ ஒரு சிம்பிள் வந்து வருது. சரிங்களா? அடுத்ததாக இங்கே சிம்பிள் இருக்குது, இங்கிட்ட வந்து அடுத்து எந்த நம்பருமே இல்லை. ஸோ இது வராது. ஸோ டோட்டலாக வந்து ஒரே ஒரு பேர் தான் வந்து ஒரு சிம்பிளுக்கு 2 பக்கம் வந்து ஈவன் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக ஒரு கோட் லாங்குவேஜில் ஃப்ரம்ன்றது இந்த மாதிரி நம்பரை கொடுத்துருக்காங்க, அடுத்து மோர்ன்றது இந்த மாதிரி நம்பரை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஈன்றது பதிலாக கொடுக்கக்கூடிய கோட் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கொஞ்சம் FROM கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 4 9 3 5 சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து MORன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 1 5 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து ஈன்ற லெட்டர் தான் வந்து தேவை. சரிங்களா? ஈன்ற லெட்டருக்கு தான் வந்து கோட் வேர்டு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க, ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது என்ன, MOR. இங்கேயும் MOR காமனாக இருக்குது. ஸோ இந்த காமனாக இல்லாமல் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அதுதானே இந்த இடத்துல இருக்கும். ஸோ பாருங்கள், ரெண்டுமே காமனாக இருக்க நம்பர்ஸ் என்ன, 3 3 4 4 5 5. ஸோ இங்கே இருக்க வேண்டியது என்ன, ஈக்கு பதிலாக என்ன நம்பர் இருக்குது, 1 தான் இருக்குது. 1 தான் வந்து கோட் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ZXன்றதை ஏசின்னு சொல்லி ரிலேட் பண்ணுறாங்க, யூஎஸ்ன்றதை FHன்னு சொல்லி ரிலேட் பண்ணுறாங்க. அப்படின்னா பிஎன்னை வந்து என்னவா ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, Z என்ன 26, எக்ஸோட மதிப்பு என்ன, எக்ஸோட நம்பர் என்ன 24, ஏக்கு என்ன 1, ஈக்கு 3. நல்லா கவனிங்க, 26 1 27 ஆப்போசிட் நம்பர், ரெண்டுமே ஆப்போசிட் டேர்ம்ன்றதான் இங்கே ரெண்டுமே ஆப்போசிட் டேர்ம்ன்றதான் இங்கே வந்து பின்பற்றக்கூடிய கான்செப்ட். ஸோ பிக்கு ஆப்போசிட் என்ன, கே, எண்ணுக்கு ஆப்போசிட் என்ன, எம். ஸோ கேஎம்ன்றதான் ஆன்சர். அடுத்ததான் ஒரு வேர்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ற வேர்டில் ஒவ்வொரு வவ்வலும் என்னவாகுதான், அதுக்கு வந்து ஃபாலோயிங் லெட்டராக மாதிரி தான். ஸோ வவ்வல்ஸ் எல்லாமே வந்து என்னவா மாறுது, அதுக்கு அடுத்து உள்ள லெட்டராக வந்து மாறுது. சரிங்களா? 1. அடுத்து அதே நேரத்தில் கான்சனண்ட் எல்லாமே வந்து சேஞ்ச் டு த லெட்டர் ப்ரிசீடிங் இட் இன் இங்கிலீஷ் ஆல்ரெடிக்காது. ஸோ கான்சனண்ட் வந்து என்னவாகுது அப்படின்னா அதுக்கு முந்தின லெட்டராக வந்து மாறுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படி மாறும் பொழுது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லெட்டர்ஸ் இஸ் 6th ஃப்ரம் த ரைட் இன் த குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் தஸ் ஃபவுண்ட். இந்த லெட்டரோட பொசிஷன் எதுவுமே மாறலை, பட்
அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இந்த கன்சோனண்ட் வவல் மட்டும்தான் வருது. ஸோ என்ன கேட்டிருக்க கணக்கில் 6th ஃப்ரம் த ரைட்டில் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணும்போதில் 6th ஃப்ரம் த ரைட்லேருந்து எந்த லெட்டர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6th ஃப்ரம் த ரைட்டில் எந்த லெட்டர் இருக்குது? யூ இருக்குது. ஸோ யூன்றது என்ன? வவல்ஸ்னு என்ன? ஏஇ ஐஓயு. இந்த 5 லெட்டருமே வந்து இங்கிலீஷ் அல்பபெட்டிக்கல் வந்து உயிரெழுத்துக்கள். சரிங்களா? உயிரெழுத்துக்கள். கான்சனன்ட்னா மெய்யெழுத்துக்கள். சரிங்களா? ஏஇஐஓயு இந்த 5 லெட்டர்னா வந்து இங்கிலீஷ் அல்பபெட்டிக்கலில் வவல்ஸ். ஸோ வவல்ஸ் என்னவாகுது? அதுக்கு அடுத்துள்ள லெட்டராக மாறுது. ஸோ யூக்கு அடுத்துள்ள லெட்டர் என்னவா வரும்? வி. ஸோ வி தான் வந்து ஆன்சர். சிம்பிள். அடுத்ததாக இங்கே பாருங்கள், இங்கே நம்பர்ஸோட வேல்யூஸ்லாம் பாருங்கள். இங்கேருந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ரெண்டாவது டிக்ரீஸ் ஆகுது, ரெண்டாவது இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அடுத்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்படி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா அது மேக்ஸிமம் என்ன வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் 2 செட்டு நம்பர் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ 26 + 36 எவ்வளவு? +10. 36 + 66 எவ்வளவு? +30. சரிங்களா? இது ஒரு சீரீஸாக இருக்குது. அடுத்து இதுக்கடுத்து என்ன வரும்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 78 கூட்டல் 30 108, 108 கூட்டல் 90 198. சரிங்களா? அப்படின்னா இங்கே இது கான்செப்ட் பாருங்கள், ரெண்டுலேயுமே காமன் 30. இதுக்கு முன்னாடி என்ன சீரீஸில் இருந்திருக்கும்? 68 தான் இருந்திருக்கும். ஸோ சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதா? அப்போ இதுக்கடுத்து என்ன வரும்? 66ஓட வந்து 90 கூட்டினோன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னா 156 தான் வரும். 66 கூட்டல் 90 156ன்னு சொல்லி தான் வரும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக கொடுக்கப்பட்ட லெட்டர்ஸில் வந்து எது வந்து ஆட் ஒன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து இது போடுங்க. நம்பர்ஸ் இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்பர்ஸில் மாற்றிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஜேக்கு வந்து 10, எம்முக்கு வந்து 13, ஆருக்கு வந்து 18 ஃபஸ்ட்டு, கேக்கு வந்து 11, எண்ணுக்கு வந்து 14, எஸ்ஸுக்கு வந்து 19, எஸ்ஸுக்கு வந்து என்ன வரும்? 19. சரிங்களா? அடுத்து ஈக்கு வந்து 5, ஹெச்சுக்கு வந்து 8, எம்முக்கு வந்து 13. அடுத்ததாக ஆருக்கு வந்து என்ன? ஆருக்கு வந்து 18, டீக்கு வந்து 21, ஒய்க்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 25 வரும். நல்லா கான்செப்ட் பண்ணிக்கோங்க. +3 + 5, இங்கே +3 + 5, இங்கே +3 + 5. ஸோ ஒரு லெட்டர் +3 + 5 சீரீஸ் வந்து மாறி இருக்கு. பட் இங்கே வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3 + 4 சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ +3 + 5 சொல்லி எல்லா நம்பரும் வந்து காமனாக இருக்குது. பட் இங்கே மட்டும் +3 + 4 சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். இதுதான் வந்து ஆட் ஒன், வித்தியாசமான ஒன்று. அடுத்ததாக இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் வந்து எல்லாமே படிக்க வேணாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிங்க. இந்த ஈக்குவேஷனில் கொஸ்டின் மார்க்கில் வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 38. ஐக்கு பதில் என்ன இருக்குது? ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ்ஸு. அடுத்தது ப்ராக்கெட் 3, ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ட்டு 4. எல்லுக்கு என்ன? எல்லுக்கு -16, ப்ராக்கெட்டில் 16. கேக்கு என்ன? வகுத்தல் 2. ஐக்கு என்ன? +11. இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. இது மதிப்பு என்ன வரும்னா 38 கூட்டல் 3 12 ப்ராக்கெட்டில் -16, 8 வகுத்தீங்கன்னா 8 வரும், +11. சரிங்களா? இங்கே 12லேருந்து 8 போச்சுன்னா ஸோ 38 + 4 + 11 வரும். ஸோ இதை வந்து கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? விட 53 சொல்லி வரும். இவ்வளோதான், சிம்பிள். அடுத்ததாக ABCDEF இவங்கெல்லாம் வந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் வந்து சென்டர் நோக்கி வந்து உட்காந்துருக்காங்க. இதில் வந்து இதுதான் வந்து கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ABCDEF 6 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. இதில் வந்து B வந்து 6 எல்லாருமே வந்து சென்டரை வந்து ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்காங்க. சரிங்களா? இது முக்கியம். சென்டரை ஃபேஸ் பண்ணி வரதுனால சென்டரை விட்டு வெளியில் பார்த்த மாதிரி வர்றாங்கன்றது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து B sits second to the right of D. B வந்து டிக்கு வந்து ரைட் சைடில் வந்து ரெண்டாவது ஆளாக இருக்குது. அப்படியா? பிக்கு ரைட் சைடில் வந்து ரெண்டாவது ஆளாக இருக்குது அப்படி. சரிங்களா? அடுத்து A இஸ் அண்ட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் E அண்ட் C. ஏ வந்து ஈக்கும் சிக்கும் வந்து இமிடியேட் நெய்பர் இருக்கான். ஸோ
இப்படி உட்காந்துருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி உட்காந்துருக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி உட்காந்துருக்கலாம். அப்போ நடுவில் தான் இருப்பார். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ இ வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். இ வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். இ ஏசின்னு வச்சுட்டோம்னா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப்னு சொல்லி வரும். இந்த மாதிரி ஆப்ஷன் அல்லது இந்த மாதிரி இருக்கும். அல்லது அப்படின்னா இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சிஏஇ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப்னா ஸோ இங்கே வந்து டி இருக்கும், இங்கே வந்து பி இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் தான் இருந்திருக்கும். மொத்தம் 6 பேர் கரெக்டு. அப்போது சிஏஇ டிஎஃப்பி இப்படி தான் வந்து அவங்க வந்து உட்காந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் வந்து டிக்கும் பிக்கும் இடையில ஒரே ஒருத்தர் வந்து இருக்கார். பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப். சரியா? ரைட் சைடில் இருக்கார். ரைட் சைடில் வந்து பி வந்து இருக்கா, அப்படியே டிக்கு 2வது ஆளாக. ஸோ ஈக்கும் சிக்கும் இடையில வந்து ஏ வந்து இமீடியட் நெய்பராக இருக்கார். ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கலாம் அல்லது இந்த ஆப்ஷனில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா அடுத்து இ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ எஃப்ன்ற ஆன்சரில் இந்த மாதிரி வராது. ஸோ இந்த இடத்துல எடுத்து பார்க்கலாம். ஸோ கான்செப்ட் வந்து ஒத்து போகுது. இங்கே வந்து கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப் ரெஸ்பெக்ட் டு பி. எஃப்னுடைய பொசிஷன் பியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இமீடியட்டாக லெஃப்ட் சைடில் தான் இருக்கார். லெஃப்ட் சைடில், ஏன்னா ஃபேஸிங் சென்டரா, அப்போ இமீடியட் டு லெஃப்ட். அடுத்த கொஸ்டின், ஆல் ஃபிஷ்ஷஸ் ஆர் ஸ்லாகிசம் கணக்குப்பா. கூட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. எந்த கன்க்ளூஷன் கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல் ஃபிஷ்ஷஸ் ஆர் பேர்ட்ஸ். சரிங்களா? ஆல் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். இது வந்து அவங்க கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட். ஆல் பேர்ட்ஸ் ஆர் அனிமல். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சின்ன வட்டத்துலேருந்து பெரிய வட்டத்துக்கு போகும்போதில் எல்லாமே ஆல்னு சொல்லி மாறும். ஸோ சின்ன வட்டத்துலேருந்து பெரிய வட்டத்துக்கு போகும்போது ஆல்னு சொல்லி மாறும். சரிங்களா? அதே பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்கு மாறணும், சின்ன வட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா அது வந்து என்னவா வரும் அப்படின்னா சம்முன்னு சொல்லி வரும். இப்போ உதாரணமாக ஆல் ஃபிஷ்ஷஸ் ஆர் பேர்ட்ஸ். சரிங்களா? ஆல் ஃபிஷ்ஷஸ் ஆர் அனிமல்ஸ் சொல்லி வரும். ஆனால் அதே நேரத்தில் ஆல் அனிமல்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ் வருமானா வராது. ஏன்னா பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்குள்ளே வர்றோம். ஸோ சம் அனிமல்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லி வரும், சம் பேர்ட்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ ஆல் அனிமல்ஸ் ஆர் பிஸ்ஸஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா அனிமல்ஸ்ன்றது பெரிய வட்டத்தில் இருக்குது, ஃபிஷ்ஷஸ் வந்து சின்ன வட்டத்தில் இருக்குது. ஸோ பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்கு வந்தால் சம் தான் வரும், ஆல் வராது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்து சம் பேர்ட்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ். பேர்ட்ஸ்ன்றது பெரிய வட்டம், ஃபிஷ்ஷஸ்ன்றது சின்ன வட்டம். ஸோ பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்துக்கு வந்தால் என்ன வரும், சம்மு தான் வரும். ஸோ ஆப்ஷன் 2 ஒன்லி கரெக்ட். ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். கன்க்ளூஷன் 2 மட்டும்தான் ஃபாலோ ஆகும், கன்க்ளூஷன் ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ ஆகாது. ஸோ ஆளுக்கு போல் என்ன இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சம் அனிமல்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். பட் இங்கே ஆல் அனிமல்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 ஒன்லி ஃபாலோஸ். அடுத்ததாக இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா செட்டிங் கோட் லாங்குவேஜில் இந்த இது எல்லாமே படிக்கணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம்னா இது வந்து ரிலேஷன்ஷிப் கணக்கு, உறவுமுறை கணக்கு. இதில் வந்து பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் தி அபோவ் டேட்டா Q இஸ் ரிலேட்டட் டு எஸ். Q வந்து எஸ்ஸுக்கு வந்து எப்படி ரிலேட்டட்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம்னா கட்டம் ஃபாலோ பண்ண போகிறோம். கட்டம், அப்புறம் ரவுண்டு, அடுத்து 2 பார், அப்புறம் சிங்கிள் பார், அப்புறம் தலைமுறைக்கு கீழே மேலே. கட்டம் எதை குறிக்கும் அப்படின்னா ஆண்களை பூராத்தையும் கட்டம் குறிக்கும். வட்டம்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா பெண்கள் எல்லாத்தையும் வந்து குறிக்கக்கூடியது எது அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கப்புள்ஸ் வந்து பார்ட்னர்ஸ் கப்புள்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து எது குறிக்கும் அப்படின்னா டபுள் லைன் வந்து குறிக்கும். சிங்கிள் லைன் வந்து ஒருத்தவங்களுக்கும் இன்னத்துக்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை வந்து குறிக்கும். மேலேருந்து டவுன்னா ஒரு ஜெனரேஷன் வந்து கீழே, அப்பாலேருந்து மகனுக்கு, கீழேருந்து மேலே அம்புக்குறி போட்டோம் அப்படின்னா மகன்லேருந்து அப்பாவுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து P - Qன்னு கொடுத்துருங்க. P - Qனா இங்கே என்ன அர்த்தம், A is the son of P
பி சரிங்களா. அப்போது பி வந்து சன் ஆஃப் யார்? ஏ இஸ் தி சன் ஆஃப் பி சரிங்களா. அப்போ கியூனுடைய சன்னு தான் வந்து பி. சன்னுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துட்டோம்? கட்டம் கொடுத்துட்டோம், ஏன்னா ஜெண்டர் மேல், ஸோ கட்டம் கொடுத்துட்டோம். ரெண்டாவது வந்து இங்கே வந்து பி கியூக்கும் எஸ்ஸுக்கு வந்து ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிலேருந்து எஸ் வரைக்கும் பார்த்தாமே போதுமானது. அடுத்து கியூ வகுத்தல் ஆர் கொடுத்துட்டாங்க. கியூ வகுத்தல் ஆர்னா என்ன? ஏ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பி. ஸோ கியூ வந்து யாருக்கு ஃபாதரா? கியூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆர் சரிங்களா. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் இன்ட்டு எஸ் சரிங்களா. ஆர் இன்ட்டு எஸ் அப்படின்னா ஏ இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னா ஆர் இஸ் வந்து ஒய்ஃப் ஆஃப் எஸ்ஸு. ஸோ எஸ் ஆர் வந்து ஒய்ஃப் ஃபாதர் வந்தாங்க, ஃபீமேல் வந்தாங்கன்னா கப்புள்ஸ்ன்றனால எஸ் வந்து என்ன இருக்கும்? அப்படி ஜெண்டர் வந்து ஆனாக தான் இருக்கும் அப்படி. ஸோ அடுத்ததாக கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? கியூ இஸ் ரிலேட்டட் டு எஸ். ஹவு கியூ இஸ் ரிலேட்டட்? கியூ வந்து எஸ்ஸுக்கு எப்படி ரிலேட்டட்னா கியூ வந்து யாருன்னா கியூவோட பொண்ணை தான் வந்து எஸ் வந்து கட்டியிருக்கும் அப்படி. ஸோ கியூ வந்து எஸ்ஸுக்கு எப்படி ரிலேட்டட் அப்படின்னா ஹவு இஸ் கியூ ரிலேட்டட் டு எஸ்? கியூ வந்து ஒய்ஃப்ஸ் ஃபாதர். ஹவு இஸ் கியூ ரிலேட்டட் டு எஸ்? எந்த இடத்துல பண்ணுறோம்? பி மைனஸ் கியூ. ஏ இஸ் தி சன் ஆஃப் பி. ஃபஸ்ட் ஏ இஸ் தி சன் ஆஃப் பி. ஓகே. அடுத்ததான் ஏ இஸ் தி சன் ஆஃப் பி. அடுத்ததான் வகுத்தல் ஆர். ஏ இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆர். ஆர் இன்ட்டு எஸ். ஆர் இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் எஸ். ஹவ் இஸ் கியூ ரிலேட்டட் டு எஸ்? கியூ வந்து எஸ்ஸுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒய்ஃப்னுடைய, இவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸ், இவர் வந்து ஆண். ஸோ இவங்களுடைய அப்பா தான் வந்து ஒய்ஃபோடைய அப்பா, ஒய்ஃப்ஸ் ஃபாதர், மாமனார் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒய்ஃப்ஸ் ஃபாதர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிள். அடுத்ததாக இங்கே ஒரு வேர்டு கொடுத்தாங்க, ரியலிசம்னு ஒரு வேர்டு கொடுத்தாங்க. இதில் வந்து ஒவ்வொருமே வந்து என்னவா மாற்றுறாங்க? அடுத்துள்ள லெட்டராக வந்து மாற்றுறாங்க. ஒவ்வொருஸ் எல்லாமே வந்து அடுத்துள்ள லெட்டராக வந்து மாறுது. அது இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி. அடுத்து கான்சனண்ட் எல்லாமே என்னவா மாறுது? சேஞ்ச் டு தி ஃபாலோயிங் லெட்டர். கான்சனண்ட்டும் அடுத்துள்ள லெட்டராக வந்து அடுத்துள்ள லெட்டராகவே வந்து மாறுது. அப்படி மாறினதுக்கப்புறம் அப்படி வர்ற அந்த லெட்டர்ஸ் மாறி வந்ததுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இன் ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் ஆர்டர். அது எல்லாத்தையும் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து தலைகளாக வந்து வச்சுட்டோம் அப்படின்னா விச் ஆர் தி ஃபாலோயிங் இங்கிலீஷ் வில் பி ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட் இந்த குரூப். அப்படி வரும்பொழுது ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட் சைட்லேருந்து ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய அந்த லெட்டர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொல்ஸ் கான்சனண்ட் ரெண்டுமே வந்து அடுத்துள்ள லெட்டராக தான் மாறுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரியலிசம்ன்ற லெட்டருக்கு அடுத்துள்ள லெட்டர் சொல்லலாம், வரிசை பண்ணுவாங்க. ஆருக்கு அடுத்துள்ள லெட்டர் எஸ்ஸு, இக்கு எஃப், ஏக்கு அடுத்துள்ள லெட்டர் பி, எல்லுக்கு அடுத்துள்ள லெட்டர் வந்து எம், ஐக்கு அடுத்துள்ள லெட்டர் வந்து ஜே, அடுத்து எஸ்ஸுக்கு அடுத்துள்ள லெட்டர் வந்து டி, எம்முக்கு அடுத்துள்ள லெட்டர் வந்து என். இதை வந்து ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் சொல்லி மாற்ற சொல்லிட்டாங்க. ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக் ஆர்டர். ஸோ இருக்கிறதுல வந்து எது பெருசு? எஃப். ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக் ஆர்டர் எஃப். ஃபஸ்ட்டு வந்து பி வரும், ரிவர்ஸ்லேருந்து எழுதிட்டு வந்துடலாம். பி, அடுத்து எஃப், அடுத்து ஐ, ஜே, கேஎல்எம், எம், அடுத்து என், அடுத்து ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி. ஸோ இங்கே 3, 6, 7 லெட்ரு, இங்கே 3, 6, 7 லெட்ரு சரிங்களா. இப்படி வரும்போது இதை தான் வந்து கடைசியாக நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் இருக்கா? டி, எஸ், என், எம், ஜே, எஃப், பி வரிசையாக ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் இருக்குது. இதில் வந்து 4வது லெட்ரு லெஃப்ட் சைடு வந்து 4வது என்ன லெட்ரு இருக்குது அப்படின்னா எம் தான் எம் தான் இருக்குது. ஸோ எம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து இவங்க கொடுத்துருக்க மாதிரி வவல்ஸ் வந்து அடுத்துள்ள லெட்டராகவும் கான்சனண்ட் அடுத்துள்ள லெட்டராகவும் மாறும்போது இந்த மாதிரி சீரிஸ் வந்து இந்த லெட்டர் வந்து இந்த மாதிரி மாறும் ரியலிசம்ன்ற லெட்ரு. ஸோ மாறினதுக்கப்புறம் என்ன கேட்குறேன்? ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் எழுத சொல்லிட்டான். ஸோ ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 4வது லெட்டர் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. 4வது லெட்டர் என்ன வரும்னா எம் தான் வரும். அடுத்ததான் நம்புன்றது வந்து என்ன கோடாக இருக்குது அப்படின்னா 4, 6, 1, 8 சொல்லி கோடாக இருக்குது. அடுத்து பியூஎன்டின்றது என்ன கோடில் வந்து குறிக்கிறாங்க? 6, 4, 3, 8 சொல்லி குறிக்கிறாங்க. அப்படி குறிக்கும் பொழுது டீன்ற வார்த்தைக்கு என்ன கோட் லாங்குவேஜ்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. டீன்ற வார்த்தை எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ மற்ற எழுத்து என்ன? பியூ என்னோட மதிப்பு கண்டுபிடிச்சோன்னா முடிஞ்சு வச்சு.
இங்கே பியூஎன் இங்கேயும் இருக்கா. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக உள்ள நம்பர்ஸ் என்ன, 6க்கு 6 அடி வரும், 4 4 8 8. இங்கே ரிமைனிங் இருக்கிறது என்ன, 3. இதுதான் வந்து டீக்குரிய லெட்டராக இருக்கும். ஸோ 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு 7 பேர்ப்பா. 7 பேர் வந்து நார்த் சைடு வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நார்த் சைடு. ஸோ இந்தியா மேப்பை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்த்து ஃபேஸ் பண்ணி 7 பேர் உட்காந்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த 7 பேரில் வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்லி 3 people sits to the left of B. பிக்கு லெஃப்ட் சைடில் வந்து 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் 3 பேர் தான், மொத்தமே 3 பேர் பிக்கு லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா பி எங்கே இருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க. இந்த 3 பேர் யாரும் தெரியாது, பட் பிக்கு லெஃப்ட் சைடில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. சரி, ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து ஒன்லி கே சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஜி. ஜிக்கு ரைட் சைடில் ஜிக்கு ரைட் சைடில் கே மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஜி இங்கே இருக்கும், கே இங்கே இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா. ஒன்லி 3 people sit between ஜி அண்ட் டி. ஜிக்கும் டிக்கும் இடையில 3 பேர் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஜி இங்கே இருக்குது, 1 2 3. டிக்கு இந்த பக்கத்தில், டிக்கும் ஜிக்கு இடையில 3 பேர் தான் இருக்காங்க. அடுத்ததாக சி சிட்ஸ் சம் பிளேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். சி வந்து எஃப்க்கு லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது சொல்லி கொடுத்தாங்க. பட் அட் சம் பிளேஸ் ரைட் டு ஈன்னு சொல்லி கொடுத்தாங்க. சி வந்து எங்கே உட்காந்துருக்கான், எஃப்க்கு லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு இடத்துலையும், அதே நேரத்தில் ஈக்கு ரைட் சைடில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிற 3 பிளேஸு. ஸோ இங்கே தான் சி வரும். எஃப்க்கு சம் பிளேஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து சி இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. ஈக்கு ரைட் சைடில் வந்து சம் பிளேஸ் வந்து சி இருக்குது. ஸோ வந்து கான்செப்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் இ அண்ட் எஃப். ஈக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர் உட்காந்துருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஈக்கு எஃப்க்கு இடையில 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அடுத்ததான் பிருந்தா வந்து பாயிண்ட் ஏலேருந்து 19 கிலோமீட்டர் டுவோர்ட்ஸ் வெஸ்ட்டு வந்து போகிறாங்க. ஸோ பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் வந்து டுவோர்ட்ஸ் வெஸ்ட்டில் வந்து போகிறாங்க. ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஷி டர்ன் டேக்ஸ் லெஃப்ட் டர்ன். அடுத்து லெஃப்ட் சைடை திரும்பி மறுபடியும் ஒரு 22 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணுறாங்க. சரிங்களா. அடுத்ததான் மறுபடியும் ட்ரைவ்ஸ் 20 கிலோமீட்டர் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் ட்ரைவ்ஸ் 25 கிலோமீட்டர். சரியா. அடுத்து மறுபடியும் லெஃப்ட் டர்ன் எடுத்து இங்கேருந்து எவ்வளவு 25 கிலோமீட்டர் வந்து பயணப்படுறாங்க. அதுக்கடுத்து ஷி டேக்ஸ் ஃபைனல் லெஃப்ட் டர்ன். மறுபடியும் ஒரு ஃபைனல் லெஃப்ட் டர்ன் எடுத்து 22 கிலோமீட்டர் வந்து பயணப்படுறாங்க. 22 கிலோமீட்டர். சரிங்களா. ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் பி. பாயிண்ட் பின்ற இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க வந்து நார்த் சைடு வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க. ஹவு ஃபார். சரிங்களா. இப்போ பாயிண்ட் ஏக்கு மறுபடியும் போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் போகணும், எந்த திசையை நோக்கி போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இங்கேயும் 22 கிலோமீட்டர், இங்கேயும் 22 கிலோமீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போ இதுவும் இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். ஸோ இதுக்கு 2 கூட உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 - 19 = 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் வந்து போகணும். எந்த சைடு, அவங்க இப்போ வந்து நார்த் சைடு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஏக்கு போகணுன்னா லெஃப்ட் சைடு திரும்பணும். லெஃப்ட் சைடு வந்து வெஸ்ட்டு. ஸோ 6 கிலோமீட்டர் டுவோர்ட்ஸ் வெஸ்ட் சைடு போனாங்கன்னா வந்து அவங்க வந்து பாயிண்ட் ஏக்கு வந்து வந்துடுவாங்க. அடுத்ததாக இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துட்டாங்க, ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ரைனோஸ். சரிங்களா. ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ரைனோஸ் கொடுத்தாங்க. அடுத்ததாக ஆல் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட். இந்த படம் வந்து எப்படி இருக்கலாம், ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ரைனோஸ், ஆல் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அனிமல்ஸும் ரைனோஸும் ஒரே வட்டத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சம்முன்னு சொல்லி வரலாம். ஆல் ரைனோஸ் ஆர் பிளான்ட்ஸா, ஆல் ரைனோஸ் ஆர் பிளான்ட்ஸா. ரைனோஸ்ன்றது பெரிய வட்டம், பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்தை நோக்கி போனோம். பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டத்தை நோக்கி போனால் என்ன வரும், சம்மு தான் வரும். ஸோ இது வந்து தப்பு. சம்முன்னு கொடுத்தா அது வந்து ரைட். சம்முன்னு கொடுத்தா நான் பெரிய வட்டத்தில் சின்ன வட்டத்தை நோக்கி போனோம் அப்படின்னா வந்து அது வந்து சம்மு தான் வரும்.
இங்கே ஆல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் கல்குலேஷன் தப்பு. அடுத்து சம் அனிமல்ஸ் ஆர் ரைனோஸ் சொல்லி கொடுத்தாங்க. ரைனோஸும் அனிமல்ஸும் ஒரே வட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து சில அனிமல்ஸ் வந்து ரைனோஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போது ஆப்ஷன் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். அடுத்ததாக கொடுத்துருக்க கணக்கில் வந்து எது வந்து ஆட் ஒன் அவுட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன நம்பர்ஸ் போடுங்க. 19, 22, எஸ்ஸுக்கு 19, பிக்கு 22, பிக்கு வந்து 16, ஓக்கு வந்து 15, எஸ்ஸுக்கு வந்து 19, எல்லுக்கு வந்து 12. அடுத்ததாக ஹெச்சுக்கு வந்து 8, எல்லுக்கு வந்து 12, ஈக்கு வந்து 5. அடுத்து எஃப்க்கு வந்து 6, ஜேக்கு வந்து 10, சிக்கு வந்து 3. என்ன கான்செப்ட் அப்படின்னா 6 கூட்டல் 4 மைனஸ் 7, 8 கூட்டல் 4 ப்ளஸ் 4 மைனஸ் 7, ப்ளஸ் 4 மைனஸ் 7, இங்கே ப்ளஸ் 3 மைனஸ் 6. ஸோ ஆட் ஒன் எதுனா எஸ்விபி தான் கரெக்ட். ஸோ ப்ளஸ் 4 மைனஸ் 7 சொல்லி எல்லாத்துலேயும் வந்து கான்செப்ட் இருந்திருக்கு. பட் இந்த ஒன்றில் மட்டும் வித்தியாசப்படுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்ததாக இங்கே ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா டிஇஎஃப் ப்ளஸ் 2 இஎஃப் எஃப்ஜிஹெச் ப்ளஸ் 2. அதுக்கடுத்து ஹெச்லேருந்து கேக்கு வந்து என்னன்னா ப்ளஸ் 3. இதே கான்செப்ட் கே ப்ளஸ் 2 எம் ப்ளஸ் 2 என்ஓ. அடுத்து ஓ ப்ளஸ் 3 ஓபிக்யூஆர் 3, ஓ ப்ளஸ் 3 6. அடுத்து ஆர் ப்ளஸ் 2 டி ப்ளஸ் 2. அடுத்து ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2. சரிங்களா? அடுத்ததாக இங்கேருந்து 3 வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா சியோட 3 ப்ளஸ் பண்ணால் டிஇஎஃப். ஸோ எஃப்பில் 2 லெட்டர் முடியுது. அடுத்ததாக எஃப் ஒன்று வந்துடும். எஃப்க்கு அப்புறம் ப்ளஸ் 2 என்ன வரும் எஃப்ஜிஹெச். சரிங்களா? அடுத்து ஹெச்சோட ப்ளஸ் 2 ஹெச்ஐஜே. அடுத்து எஃப்ஹெச்ஜேன்றது தான் ஆன்சர். ஸோ ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன் என்னென்னா ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளஸ் 3. பட் அந்த செட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்குள்ள வித்தியாசம் வந்து +2. ஸோ இதுதான் வந்து கான்செப்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. தேங்க்யூ.